வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதமும் வாழைக்காய் வறுவலும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி 3 கப் அளவுக்கு அரிசியும் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பையும் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயே ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு பூண்டை நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ அரிசியும் பருப்புக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நமக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக நீங்கள் கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசியும் பருப்பு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரவுண்டாவோ இல்லைனா நீள் நீட்டமாகவோ கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம். இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் டிப் மட்டும் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி எல்லாத்தையும் இதே மாதிரியே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா வாழைக்காயிலையும் நம்ம மசாலா எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வாழைக்காயை நம்ம பரட்டி வச்சுருந்த மசாலாவில் பரட்டி வச்சுருந்த வாழைக்காயை 2 பக்கமும் வேகிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க.
நமக்கு கிறிஸ்பியான வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.